சாரிபாத் ஊரிலே நீண்ட நாட்களாக எலியா காத்திருக்கிறார். கேரித் ஆற்றங்கரையிலே ஓராண்டு கழிந்து போயிற்று. சாரிபாத் ஊரிலே 2 ஆண்டுகள் முடிந்தன. இந்த 2 ஆண்டுகளும் சலனமற்ற நாட்களாய் போய்கொண்டிருக்கின்றன. திரும்ப மழையை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் எதுவுமே பேசாமல் அமைதியாய் இருக்கிறார். சாரிபாத் வீட்டில் இருக்கிற எலியாவுடைய உள்ளத்திலே பல சந்தேகங்கள். கர்த்தர் நம்மை மறந்து போனாரோ? திரும்ப மழையை கொண்டு வருவேன் என்று அவருடைய வார்த்தை வெளிப்படவில்லையே. என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது என்று நான் சொன்னேன். என் வாக்கிலே தான் வர வேண்டும். மழையை நிறுத்தினது என் வாக்குதான், மழையை பெய்ய வைப்பது என் வாக்குதான். ஆனால் அவருடைய வாக்கு எனக்கு வரவில்லையே. இப்படி அமைதியாகவே இருக்கிறாரே என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். என் பிரியமான சகோதரனை, அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வும் இல்லாதது போல மரண அமைதி உள்ள ஒரு காலமாக இருக்கும். ஒரு நிகழ்வு கூட இல்லாதபடி கர்த்தர் இதை செய்தார், இந்த நன்மையை வாய்க்க பண்ணினார், இந்த ஜெபத்தை கேட்டார் என்று எதுவுமே சொல்ல முடியாதபடிக்கு நிசப்தமான காலம். சாரிபாத்திலே 2 ஆண்டுகள் சலனமற்று ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது மனதிலே, தேவன் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் செயலற்று இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. என்னை கேட்கவே அருமையான சகோதரனை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்காததினாலும், ஸ்பெக்டகுலர் ஈவென்ட், வெளிப்படையாக தெரியக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளே இல்லாமல் இருப்பதனாலே கர்த்தர் என்னை கவனிக்கவில்லை, என் மீது கடவுளுக்கு ஈடுபாடே கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீர்களா? எலியா என்ற முடிவுக்கு வந்தான் தெரியாது. ஆனால் சலனமற்று இருக்கிற நாட்களில் சோர்ந்து போயிருப்பான். 3 ஆண்டுகள் ஓடி முடிந்தன. இன்னும் 6 மாதத்தில் மழை பெய்ய வேண்டும். தடாகங்கள் வறண்டு கிடக்கின்றன, ஆறுகள் வற்றி போயின, கார்மேகங்கள் சூழவில்லை, மழை பெய்யும் வாய்ப்பே இல்லை. ஜனங்களோ திருந்தவில்லை, சஞ்சலம் உள்ளவனாக இருக்கிறான். என்ன செய்வது? இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமே, இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கிறது என்று அவன் திகைத்து இருக்கிற வேளை, இப்பொழுது உங்களுக்கு அவனுடைய சலனமற்ற நாட்களிலே அவன் எப்படி எண்ணியிருப்பான் என்பதற்கு உங்களுக்கு சில வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடி தெரியும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். நாம் என்ன சொல்லுவோம்? இயேசு கிரியை செய்கிறார், அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, அற்புதமான ஊழியங்கள் என்று சொல்லுகிறோம். அதையே போதும் வாஞ்சிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆண்டவர் செய்து முடித்து தன்னுடைய செயலுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். நான் முடித்து விட்டேன். என்ன கிரியைகளை செய்தார்? சப்பானியை நடக்க பண்ணினார், குருடருடைய கண்களை திறந்தார், மரித்தவரை எழுப்பினார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். இவை எல்லாவற்றையும் நான் முடித்தேன் என்று சொன்னார். நாம் சந்தோஷமாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா என்று சொல்வோம். ஏனென்றால் எல்லாமே வல்லமையான கிரியைகள். இந்த வல்லமையான கிரியைகளை சொல்லும்போது இயேசு கிரியை செய்கிறார். சப்பானி நடக்கும்போது இயேசு கிரியை செய்கிறார். குருடனுடைய பார்வை அடையும் போது இயேசு கிரியை செய்கிறார்.
ஆரவாரங்கள், பெரிய சத்தம் அன்றைக்கு. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். சிலுவையிலே சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் நீ எனக்கு நியமித்த கிரியைகளை முடித்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. இப்போ சிலுவையிலே நான் இப்போது முடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அன்றைக்கு முடிந்த காரியம் முடித்த காரியம் அல்ல. அன்றைக்கு பிதாவே உமது கிரியைகளை முடித்தேன் என்று சொன்னாரே, அதற்கு பிறகும் சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. அது என்ன? அவருடைய பாடுகளும் பலியும். அதை அவர் செய்யவில்லை. அவர் செய்ததெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமைகளும் அடையாளங்களும் செய்து முடித்தார். இப்போது எதை செய்து முடிக்கிறார்? தன்னுடைய பாடுகளையும் பலியும் நிறைவேற்றுகிறார். ஆண்டவருக்கு 2 செயல்கள். இதில் எந்த செயல் ஆரவாரமாக தெரிகிறது? கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று எதில் தெரிந்து கொள்கிறோம்? அற்புதங்களும் அடையாளம் செய்யும்போது கிரியை செய்கிறார். இந்த பலியும், தன்னை பலியிடும் போதும் பாடுகள் படும் போதும் வேதம் சொல்கிறது, அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், அவர் கைது செய்யப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். இப்படியெல்லாம் செய்தி வந்து கடைசியிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இது முந்தைய செயலை போல அவ்வளவு வல்லமையாய் தெரியவில்லை. இப்போது கர்த்தர் செயலற்றது போல காணப்படுகிறார். பிலாத்துவின் முன்பு, ஏரோதின் முன்பு, ஜனங்களுக்கு முன்பு செயலற்றவரை போல இயேசு காணப்படுகிறார். நாயின் ஒரு வாலிபனை எழுப்பும்போது, கானான் ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்யும்போது, லாசருவே வெளியே வா என்று சொல்லும்போது அவர் செயல்படுகிறவராய் காணப்பட்டார். இப்போது யோசியுங்கள், அவருடைய அற்புத அடையாளத்தினாலே நன்மை பெற்றவர்கள் அதிகமா, அவருடைய சிலுவையினாலே நன்மை பெற்றவர்கள் அதிகமா? சிலுவையினாலே உலகம் முழுவதும் நன்மை பெற்றது. ஆகவே அவரை எப்போது செயலற்றவராய் காணப்படுகிறோமோ அப்போது அவர் செய்கிற செயல்தான் ஆசீர்வாதமாக முடிந்தது. ஆகவே செயலற்றவராய் அவர் இருக்கிறார் என்று எண்ணின அந்த சமயத்தில் தான் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்தார். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் செயலற்றது போல உங்களுக்கு காணப்படுகிறதா? விசுவாசியுங்கள், கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இப்பொழுது சாரிபாத்திலே எலியா உட்கார்ந்திருக்கிறான். செயலற்றது போல இருக்கிறது. திடீரென்று அவனுக்கு சத்தம் கேட்கிறது. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திரும்ப வாசி. அநேக நாள் சென்று ரெண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். இவன் தான் மழையை வருவிக்க வாயை திறந்து பேச வேண்டும். இவன் தான் யாரை போய் சந்திக்க வேண்டும்? இப்போது ஆகாபை. பஞ்சம் இன்னும் மாறவில்லை. மழை பெய்தால் தைரியமாய் போய் நிற்கலாம். மழை பெய்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. 3 வருஷம் முடிந்திருக்கிறது. இன்னும் 6 மாதங்கள் முடிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எலியாவே இதோ அடியேன் இருக்கிறேன். அன்றைக்கு வருகிறது, நீ போய் ஒளிந்து கொள். இப்போதும் என்னை எங்கே ஒளிந்து கொள்ள சொல்கிறார் என்று ஆவலாய் கேட்கிறார். நீ போய் காவலா எங்கு ஒளிந்து கொள்வது? நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அவனாலே திடுக்கிட்டு, இந்த ராஜாவை நான் எப்படி சந்திப்பது? இந்த ராஜா தான் இவனுக்காக தேசமெங்கு ஆள் அனுப்பியிருக்கிறான். இவனை பிடித்து கொலை செய்ய வேண்டும். உன்னால் தான் அந்த தேசத்தில் மழை பெய்யவில்லை என்று அவனை பிடிப்பதற்கு காத்திருக்கிற அந்த ஆகாபு நீ உன்னை காண்பி.
பிரியமானவர்களே, தேவனுக்கு வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவர்களாக இருப்பது கஷ்டமான காரியம், எளிதானதல்ல. கர்த்தர் நமக்கு கட்டளைகளை தருவார். செய்ய முடியாத சில காரியத்தை செய்யும்படி சொல்லுவார். நீங்கள் விசுவாசியுங்கள். செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவருடைய பலத்திலே நாம் சார்ந்திருப்போம். இப்போது வாக்குத்தத்தம் வருகிறது. என்ன வாக்குத்தத்தம்? நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். இந்த வார்த்தையை அவன் நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஏன் ஏதுவில்லை? ஏன் மழை பெய்யவில்லை? இவன் தான் மழை பெய்யக்கூடாது என்று சொன்னான். ஏன் சொன்னான்? ஜனங்கள் பாகாலை வழிபட்டார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் கர்த்தர் சொல்லி இருந்தார், உனக்கு நீர் ஆதாரம் எதுதான்? வானத்து மழை மாத்திரமே. மற்ற தேசத்தை போல இந்த தேசத்துக்கு வானத்திலிருந்து பெய்கிற மழை மாத்திரமே நீர் ஆதாரம். நீ என்னை வணங்காமல் வேறு தெய்வத்தை வழிபட்டால் நான் வானத்தின் மதகுகளை அடைப்பேன். நான் உனக்கு மழையை தரமாட்டேன். ஆகவே இஸ்ரவேல் மற்ற தேசத்திலே மழை பெய்யலாம். அது ஏன் என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. இந்த தேசத்துக்கு தேவனது பிள்ளைகள் தேவனை வணங்க மறுத்தால் அந்த தேசத்தினுடைய பலகடிகளை கர்த்தர் அடைப்பார். விக்கிரக ஆராதனையை தேவனாலே சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போது மழை பெய்யும் என்றால் மழை பெய்யும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல வேண்டும். ஆனால் சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறான். ஏன் அப்படி இருக்கிறான்? இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பவில்லையே. இன்னும் ஜனங்கள் கர்த்தரை வழிபட ஆரம்பிக்கவில்லையே. இன்னும் பாகால் வழிபாடுதானே. உன் தேசம் தண்ணீரால் நிரம்பும். கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதில் தூங்குறதும் இல்லை. நீ நன்றாக தூங்கு, உன்னை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ படிக்காவிட்டாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீ தசம பாகம் கொடு, கர்த்தர் உன்னை வெற்றி பெற செய்வார். மலிவு பிரசங்கங்கள், ஆசீர்வாத வார்த்தைகள். எலியாவுக்கு அப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாயிலே துடித்துக் கொண்டிருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற இருதயம் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் பலிக்காது. இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைய அநேக பிரசங்கிமார்கள் தங்கள் ஆசீர்வாத பிரசங்களை நிறுத்தி இருந்தால் இந்த தேசம் மனம் திரும்பி இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னதுனாலே ஜனங்கள் மனம் திரும்பாமலேயே இருக்கிறார். எலியாவுடைய உள்ளத்தில் என மழை பெய்ய வேண்டும். அந்த வார்த்தையை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறான். அந்த வார்த்தையை சொல்வதற்கு காலம் பக்குவமாக இல்லை. ஏனென்றால் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, உன்னை நான் வாயார வாழ்த்த விரும்புவேன். 1000 வாக்குத்தத்தங்களை உனக்கு தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தொழுகை நேரத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை சந்தித்தன. அவையெல்லாம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் தேவனது பிள்ளைகளாக இருங்கள். தேவனது பிள்ளைகளுக்கு தான் இந்த அப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆகையினால் நீங்கள் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டு உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவருக்குள் உங்களுக்காக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. இப்போது பாருங்கள், இந்த சமயத்தில் தான் எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போகிறான். நாடெங்கும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், எந்த விதமான கவலையற்ற ஒரு ராஜா அப்படிப்பட்ட ஒருவரை சந்திக்க போகிறான். இதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அருமையானவர்களே, ஆட்சி பீடத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்வதை கண்டிப்பதற்கு திருச்சபைகள் மங்கி விடுகின்றன. அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்வதால் அதை சுட்டி காட்டுவதற்கு இல்லை. எலியா போகிறான். இந்த ராஜாவுக்கு என்னை காண்பித்து, உன்னால் தான் இஸ்ரவேல் தேசம் இப்படி இருக்கிறது. நீ மனம் திரும்பாதனாலும், உன் மனைவி மனம் திரும்பாதனாலும், அரசு பீடத்தில் உட்கார்ந்துக்கிற ஜேசபல்
இவளுடைய ஆட்சி நிமித்தமாக இந்த நாடு இப்படி அல்லோலப்படுகிறது என்பதை சொல்வதற்கு தைரியம் உள்ளவனாகவே எலியா புறப்பட்டு போனான். ஒருவேளை நாம் இவ்வளவு தைரியமாய் போய் அரசை கண்டிக்க நமக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த குடும்பத்தில் நடக்கிற தவறுகளை கண்டியுங்கள். ஏனோ தானோ என்று விட்டு விடாதீர்கள். பெற்ற பிள்ளைகள் தவறு செய்யும்போது எப்படி சொல்வது, எனக்கு மேலே வளர்ந்திருக்கிறானே என்று. உங்களுக்கு மேல் அவன் வளர்ந்திருக்கிறான், அவன் செய்கிற குற்றம் அவனுக்கு மேல் வளர்ந்திருக்கிறது. கண்டியுங்கள், தைரியம் வேண்டும். அருமையானவர்களே, இப்போது இவர் தைரியமாய் போய் சொல்வதற்கு போகிறார். அடுத்த வசனம் வாசியுங்கள். கொடிய பஞ்சம் ஆனாலும் போய் நிற்கிறான். ஆகாபே, நீதான் இதற்கு காரணம். இந்த ஒரு தைரியத்தோடு போய் நிற்கிறான். அப்படிப்பட்ட தைரியம் உள்ள தகப்பனாய், தாயாய், அண்ணனாய், அக்காவாய் நீ இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். ஆனபடியால் என்று சொல்லி இருக்கிறது எலியா போகிறபடியினால் என்று அர்த்தம் அல்ல. நாடு கொடிய பஞ்சமாய் இருக்கிறபடியினாலே, அந்த ஆனபடியினால் என்பதை எலியாவுக்கு சேர்த்து விடாதீர்கள். ஆகவே இப்போது ராஜா கூப்பிடுகிறான். யாரை? ஒபதியாவை. ஒபதியாவை அழைப்பித்து நீ நாட்டில் போய் பார். எதற்காக கூப்பிடுகிறான்? தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு புல் கிடைக்குமா என்று அவரை அனுப்புகிறார். இந்த ஒபதியா யார் என்று பார்த்தால் 12ஆம் வசனம் அவனை குறித்து சொல்கிறது. 12ஆம் வசனத்தின் கடைசி, உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். கர்த்தருக்கு பயம் திடீரென்று வந்து விடாது. பக்தி திடீரென்று வந்து விடாது. சிறு பிள்ளைகளிலேயே உங்கள் பிள்ளைகளை பக்தியிலே வளருங்கள். வயது வந்தவுடனே கர்த்தரை அறிந்து கொள்வான். காலம் வரும்போது கர்த்தரை அறிந்து கொள்வான். அப்படி சொல்லாதீர்கள். ஒபதியா சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்திருந்தான். அந்த தெய்வ பயம் என்பது அவனுக்கு திடீரென்று வந்ததல்ல. சிறு பிராயத்திலே தாய் கற்றுக் கொடுத்தது தெய்வ பயம். உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனையோ நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஆங்கிலம் படி, பிரெஞ்சு படி, ஹிந்தி படி, மொழிகளிலே ஆர்வத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். People are very much interested in computer science. எல்லாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வதிலே எவ்வளவு வேகம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் கற்றுக்கொள்வதை பெற்றோருடைய துடிப்பு மிக அதிகம். கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The first lesson in the heavenly syllabus, the first lesson is the fear of God. That's the beginning of wisdom. நம் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றார். இந்த முதல் பாடத்தை கற்றுக் கொடுப்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகள் வேதத்தை திறந்தோறும் வாசிக்கிறார்களா? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். அதை குறித்து நீங்கள் கொஞ்சமேனும் கவலை எடுத்தது உண்டா? பாடங்கள் படிக்கவில்லை, அதற்கு எத்தனையோ பிரயாசம் எடுக்கிறீர்கள். வேதத்தை படிக்கவில்லை என்பதற்கு பிரயாசம் எடுத்தீர்களா? ஏன் எடுக்கவில்லை தெரியுமா? நீங்கள் படித்தால் தானே. நீங்கள் காலையிலே வேதம் வாசித்தால் தானே பிள்ளைகளும் வாசிக்கும். என்ன அப்படி ஒட்டுமொத்தமாய் குற்றம் சொல்கிறீர்கள்? வாசிக்காதவர்களுக்கு சொல்லுகிறேன், என் பிரியமான சகோதரனி, ஆகையினால் சிறு பிராயத்திலிருந்தே நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்க்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க. ஒபதியா அப்படி வளர்ந்தான். ஆனாலும் அவன் சரியாக இல்லை. அதை பின்னாலே பாரு. அருமையானவர்களே, ஆகாபுக்கு அவன் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஏறக்குறைய ஒரு பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற ஒபதியா. இந்த ஒபதியா அந்த நிருபம் எழுதின ஒபதியா அல்ல. ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்து சரித்திர அந்த உபதியா தீர்க்கதரிசி அல்ல. இந்த உபதியா ஆகாபுடைய ராஜ்யத்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கிறவன்.
இவன் ஆகாபை மிக எளிதிலே கண்டிக்கலாம். ஆனால் இவன் கண்டிக்கவில்லை. ஆகாபோடு நெருங்கி இருந்தான். ஆகாபுக்கு நம்பிக்கை உடையவனாயிருந்தான். பாகாலை வழிபடவில்லை. ஆனால் ஆகாபை திருத்தவில்லை. He was not a reformer. அவனை திருத்த எலியாவினுடைய ஆவி அவனுக்கு இல்லை. ஆகாபை கண்டிக்கிற ஒரு சுவாபம் அவனுக்கு இல்லை. ராஜாவே, பாகாலை வழிபடுவது தவறு, நம்முடைய தேவனை வழிபட வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை. ஆனால் அவன் என்ன செய்தான்? வாசியுங்கள் 4ஆம் வசனம். கொடிய காலத்திலே யேசபேல் பரிசுத்தவான்களை சங்கரிக்கும் போது, பரிசுத்தவான்கள் நடமாடி தெரிய முடியாத நெருக்கமான நேரத்தில் அவளுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தான். நல்ல வேலை அது. அப்பமும் தண்ணீரும் கொடுத்தது ஒரு தேவனுடைய ஊழியம்தான். அந்த ஊழியத்தை அற்பமாக எண்ண முடியும். அந்த கடுமையான நாட்களிலே, யேசபேலுடைய கொடுமையான நாட்களிலே, இந்த பொல்லாத அரசாட்சியிலே இந்த நன்மையை செய்வது என்பது கஷ்டமான காரியம். அங்கு அப்பமும் தண்ணீரும் எடுத்து இந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவன் ஒழித்து ஒழித்து கொடுத்தான். இது ஒரு அருமையான காரியம். பிரியமானவர்களே, இந்த மேடையில் ஏறி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினால்தான் முழு நேர வேலை கர்த்தருடைய வேலை என்ற அர்த்தம் அல்ல. பொதுவாக சொல்கிறோம். என்னிடத்தில் கேட்பார்கள், இஸ் யுவர் சன் இன் த மினிஸ்ட்ரி? உடனே நான் சொல்லுவேன் முன்பு, ஹீ இஸ் இன் த செக்குலர் ஜாப். அப்படியான நான் எதில் இருக்கிறேன்? ஐ ஆம் இன் த ஸ்பிரிச்சுவல் ஜாப், ஹீ இஸ் இன் த செக்குலர் ஜாப். அப்படி கிடையாது. எல்லா வேலைகளும் ஸ்பிரிச்சுவல் தான். ஒரு கிறிஸ்தவன் மேனேஜராக இருந்தால் அவர் மேனேஜராக இருந்து செய்கிற வேலை ஆவிக்குரிய வேலை. ஒரு நர்ஸ் கிறிஸ்தவனாக இருந்து சஞ்சலம் உள்ள ஒரு நோயாளியை பார்த்து, பயப்படாதீர்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வது ஊழியம். ஒரு டீச்சர் கலங்கி நிற்கிற மாணவனை பார்த்து, கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார், பயப்படாது என்று சொல்வது ஊழியம். நீங்கள் டீச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் நர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்து பணியாற்றுகிறீர்களா, அது தேவனது ஊழியம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இங்கு செக்குலர் ஸ்பிரிச்சுவல் என்று பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய நாமத்துக்காக என்ன பிரயாசப்பட்டாலும் அது தேவனுடைய ஊழியம் என்று கருதப்படும். நம்புகிறீர்களா? அப்படியான எந்த விதம் உங்கள் வீட்டில் இப்போ சில பேர் சொல்லுங்க, நான் ஊழியமே செய்யலை. சில பெண்கள், எங்கள் பாஸ்டர்கிட்ட தான் ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், நான் எங்கள் பாஸ்டர்னு சொல்லும்போது ஜி சுந்தரம் அவர்களை சொல்லுவேன். அவரிடத்தில் வந்து சொல்லுவேன், ஐயா நான் ஊழியமே செய்யலை, இப்போ ரிட்டையர் ஆன பிறகு நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், இவ்வளவு நாளும் செக்குலர் ஜாபில் இருந்துட்டேன், இப்போ நான் எதுக்கு வரப்போகிறேன்? ஸ்பிரிச்சுவலாக வரப்போகிறேன். பாஸ்டர் கேட்டார், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னா, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னார். இந்த 10 பிள்ளைகளில் பரலோகத்துக்கு வருவதே ஒரு பெரிய ஃபுல் டைம் வேலை தான். அதை செய்ய முடியாது. ஆம், சொந்த குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு வருவதே பெரிய ஊழியம். இன்றைக்கு அநேகம் பேருக்கு தங்க வீட்டை பற்றி கவலை இல்லை. இன்னொரு வீட்டில் என்ன நடக்குது, அங்கே யார் போகிறாங்க, யார் வர்றாங்க, பிறருடைய பிரச்சனையிலேயே கிறிஸ்தவன் நேரத்தை செலவழித்து தன் சொந்த வீட்டை கோட்டை விடுவிடுகிறான். உன் சொந்த வீட்டை கவனியுங்கள். உங்கள் சொந்த வீடு பரலோகத்துக்கு வர வேண்டும், அதே பெரிய ஊழியம். ஆகையினால் தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் எடுக்கிற அன்பின் பிரயாசங்கள் எல்லாமே தேவனுடைய ஊழியமாக இருக்கிறார். அப்படி ஒரு ஊழியத்தை உபதியா செய்தான். ஆனால் he was a compromising man. ஆனால் அவன் எலியாவை போல வல்லமை உள்ளவன் அல்ல. ஏன் தெரியுமா? அவன் யோனத்தானை போல இருக்கிறான். யோனத்தான் யார் பக்கத்தில் நின்றான்? தாவீது பக்கம் நின்றவன். ஆனால் காலம் ஒன்று வந்தது, சவுல் பலத்து நிற்கிறான், தாவீது அதுல்லாம் குகைக்குள்ளே போகிறான்.
கடன்பட்டவர்கள், சப்பானிகள், வறுமைப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள் எல்லாம் தாவீதை பிறந்தது அதெல்லாம் குகைக்குள் போகும்போது யோனத்தான் வரமாட்டேன் என்று தன் தகப்பனோடு நின்று விட்டான். ஆகவே யோனத்தான் அவ்விடத்திலே உறுதியாக நில்லாத ஒரு மனிதன். எவ்வளவோ மெச்சிக்கொள்கிறோம் யோனத்தானை குறித்து, ஆனால் அவன் தாவீதோடு நிற்காது பெரிய தவறுதான். தகப்பன் மீது உள்ள பாசத்தினாலே நின்று போனான். இவன் அதிகாரத்துக்கு பயந்து ஒபதியா நின்று போ. எலியாவோடு வர வேண்டிய ஒபதியா யாரோடு நிற்கிறான்? அவன் ஆகாவோடு நிற்கிறான். நல்ல காரியங்களை செய்த போதிலும் அவன் தேவனுக்காக வைராக்கியமாகில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் ஒரு சில நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் எலியாவை போல தைரியமாய் நிற்கத்தக்க மனிதர்கள் தேவனுக்கு தேவை. இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடியவர்கள் தேவை. விசுவாசத்தை வைராக்கியமாய் காத்துக்கொள்கிற தேவ பிள்ளைகள் தேவையாய் இருக்கிறார். இங்கு உபதியா அப்படி அல்ல. இப்போது உபதியாவை அனுப்புகிறோம். உபதியா போய்கொண்டே இருக்கிறான். பிரைம் மினிஸ்டரும் நாட்டுடைய ராஜாவும் புறப்பட்டு போறாங்க. என்ன காரியத்துக்குன்னு பாருங்க. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீர் ஊற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதிகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். ஒரு ராஜாவும் பிரதம மந்திரியும் எதை தேடி போயிட்டு இருக்காங்க? புல்லை தேடி போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தரையை பார்த்துட்டே போறாங்க. எங்கேயாவது புல் கிடைக்குமா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நாளாக தான் புல் அவங்களுக்கே தேவைப்படும். அவ்வளவு கொடிய பஞ்சம். இப்போ யாருக்காக புல் தேடிட்டு இருக்கிறான்? குதிரைக்கும் கழுதைக்கும் அவன் தேடுகிறான். தரையை பார்க்கிறான். புல்லை தேடக்கூடாது, தேவனது சொல்லை தேட வேண்டும். வானத்தை பார்த்து சொல்லை தேட வேண்டிய ராஜா பூமியின் புல்லை தேடி கொண்டு இருக்கிறான். மேல் நோக்கி பார்க்க வேண்டிய ராஜா கீழ் நோக்கி பார்க்கிறான். கர்த்தரை பார்க்க வேண்டும். வானத்தின் மதகை திறந்து இந்த தேசத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனது சொல் பிறக்குமா என்று கர்த்தருடைய சொல்லுக்காக ஏங்கி நிற்க வேண்டிய தேவ மனிதர்கள் இன்றைக்கு மாம்சீகமாக புல்லை தேடுகிற சர்வ சாதாரண மனிதர்களாய் போனார்கள். அவருடைய எண்ணத்தை பாருங்கள். எதற்காக புல்லை தேடுகிறார்கள்? வாசியுங்கள் அந்த பகுதியை. குதிரைகளையாவது கோவேரி கழுதையாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணும் போது அவன் செத்து கொண்டிருக்கிறான். யார்? அந்த ராஜா. அவன் ஆத்மா சாகிறது. தேவனை விட்டு விலகி இருக்கிறான். தன் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு கழுதையை காப்பாற்ற வேண்டும், குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று தேசமெங்கும் அடைகிற ராஜா. நீங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், உலகம் முழுவதும் தேடி உன் கழுதைக்கு புல் கிடைத்தாலும், உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? இன்றைக்கு மனிதர்கள் காலை முதல் மாலை வரையிலும் எதை சம்பாதிப்போம், எதை கட்டுவோம் என்று அலைந்து தெரியும் போது தேவன் கவனிக்கிறார். வீடு கட்டுவது தவறல்ல, சம்பாதிப்பது தவறல்ல. பரலோகத்துக்குரிய காரியங்களை தேடி இருக்கிறோமா? நம்முடைய பார்வை மேல் நோக்கி இருக்கிறதா? அருமையானவர்களே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிற்கு இடத்தில் உள்ள மேலானவளை தேடுங்கள். பரலோக திட்டம், பிதாவின் சித்தம், தேவ ஆலோசனை, கர்த்தரின் கட்டளை, இவைகளையே நாடுங்கள். பரத்திலிருந்து எனக்கு என்ன சொல் கிடைக்கும், என் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று ஆவலாய் எதிர்பார்த்திருங்கள். மாறாக இவர்கள் அங்கு எங்கும் ஓடி எதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? புல்லை தேடிக்கொண்டிருக்கிறார். மிக பரிதாபமான நேரம். ஒரு ராஜா ஒரு தேசம் எங்கும் போய் கழுதைக்கும் மாட்டுக்கும் புல் கிடைக்குமா என்று அலைந்து தெரிவது எத்தனை அவமானம். அந்த நிலைமையில் கூட எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி ஏறெடுக்காத கண்கள்.
என் பிரியமான சகோதரனே, உங்கள் கண்கள் எதை நோக்கி இருக்கின்றன? உலகத்தில் எங்கே ஆதாயம் வரும், எங்கு லாபம் வரும், யார் உதவி செய்வார் என்று உலகத்தை அல்ல, எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே தைரியமாகிற சகோதரனே, வானத்தை நோக்கி பார், பூமியை சுற்றி பாராதே. கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவரை நோக்கி பார்த்த கண்கள் நிச்சயமாய் வெட்கப்படாது. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதி. இவ்விதமாக அவன் போய்கொண்டு இருக்கிறான். வாசியுங்கள். சரி, ஆறுக்கு ஒரு வழியாக போனார்கள். அடுத்த வசனம். எலியாவை பார்த்த உடனேயே திடுக்கிட்டு பயந்துரு. அதே சமயத்திலே அவன் கீழே விழுந்து, என் ஆண்டவரே என்று பணிந்து கொண்டான். என் எஜமானே என்று பணிந்து கொண்டான். பாகாலுக்கு பணியாதவன், ஆகாபுக்கு பணிகிறவன். இப்போது யாருக்கு பணிகிறான்? எலியாவுக்கு. The heavenly authority. திடீர் இது அவர் யாருக்கும் பணிய மாட்டான். உபதியா தேசத்தில் 2வது நிலையில் இருக்கிறவன் திடீரென்று பணிந்து விடுகிறான். யாருக்கு முன்பு? எலியாவிடத்தில் உள்ள தேவனுடைய அதிகாரத்தை கண்டு பயந்து பணிந்து விடுகிறான். எலியாவே, என் ஆண்டவரே. அதற்கு பதில் சொல்கிற விதத்தை பாருங்கள். எலியாவே, என் ஆண்டவரே. உண்மைதான், நான் எலியாதான், நான் தான் என்று உன் ஆண்டவனுக்கு போய் சொல். இவன் யாரை ஆண்டவன் என்று சொல்கிறான்? எலியாவே என் ஆண்டவனே என்கிறான். எலியா என்ன சொல்கிறான்? ஆகாபுதான் உன் ஆண்டவன். நீ அங்குதானே இருக்கிறாய். நீ யாரை எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் பாடுகிறோம். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் கர்த்தர் பார்ப்பார். நாம் யாரோடு இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம் என்று. எலியாவே என் ஆண்டவனே என்றான். எலியா கண்டுகொண்டான். வாய்தான் என்னை ஆண்டவன் என்று சொல்கிறதே தவிர உன் இருதயம் யாரை ஆண்டவர் என்று ஏற்றிருக்கிறதே? ஆகாபே. காம்ப்ரமைசிங் மேன், ஒத்துப்போகிறவன், துணிவில்லாதவன். ஒபதியாவை அவன் கண்டிக்கிறான். என் பிரியமான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையில் உபதியா போல நல்ல குணங்கள் இருக்கலாம். அப்பவும் தண்ணீரும் கொடுக்கிற இரக்க சுவாபங்கள் இருக்கலாம். பாகாலை வழிபடாத ஒரு குணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றோமா? சத்தியத்துக்காக வைராக்கியமாய் இருந்தோமா? அருமையானவர்களே, இது 2-3 குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போது ஆகாபும் எலியாவும் சந்திக்கிறார்கள். இவன் போய் சொல்லுகிறான், உபதியா, ஆகாப், நான் எலியாவை கண்டேன் என்று. எதிரும் புதிருமாக சந்திக்கிறார்கள். 2 துருவங்கள். ஒன்று தேவனுடைய மனிதன், இன்னொன்று பிசாசுக்கு பிரதிநிதி, ஏசபலின் ஆவியுடையவன், விக்கிரக ஆராதனைக்காரன், தேவனுக்கு விரோதமான செயலை செய்யக்கூடிய ஆகாப். 2 பேரும் சந்திக்கிறார். உபதியா சந்தித்த உடனே என்ன சொன்னான்? என் ஆண்டவனே, என் தலைவனே என்று பணிந்து கொண்டான். அப்படி பணிய வேண்டிய ஆகாப் இந்த தேசத்துக்கு தேவ வல்லமையை காட்டப் போகிறார். எலியா அவனுடைய வார்த்தையினாலே மழையை நின்று போயிட்டு அறிந்த அவன் என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இன்னும் திருந்தல, இன்னும் ஆகாப் திருந்தவில்லை. நாட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனை பார்த்து என்ன சொல்கிறான்? நீ கலங்க பண்ணுகிறவன்,
தேசத்து மக்களுக்கு நன்மையை கொண்டு வர திறப்பின் வாசலில் இருக்கிற எலியாயை பார்த்து என்ன சொல்கிறான்? நீ கலங்கடிக்கிறவன், சிதறடிக்கிறவன், நீ பொல்லாதவன், அக்கிரமக்காரன் என்று சொல்கிறான். The shadow of rejection. அப்படியே வேண்டாம் என்று தள்ளுகிற கருப்பு மேகங்கள் இறங்குகின்றன. மழை மேகங்கள் இறங்குவதற்கு பதிலாக அவரை வேண்டாம் என்று தள்ளுகிற கருப்பு மேகங்கள் இறங்குகின்றன. நீ கலங்க பண்ணுகிறவன். என் அருமையான சகோதரனே, சகோதரி, குடும்பத்திலே உன்னை அதிகமாக வெறுக்கிறார்களா? நீ தேவ மனிதனாயிருப்பதனாலே. நீ கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் நடந்தால் உன்னை நிச்சயமாக வேண்டாம் என்று தள்ளுவார்கள். திடீரென்று உன்னை கூப்பிட்டு சொல்வார்கள், நான் உன்னோடு பேச மாட்டேன், நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்லுகிறது? ஏன் உனக்கு அப்படி ஒரு செய்தி வருகிறது? நீ தேவனது பிள்ளை. உன்னை குற்றப்படுத்துவார்கள். இந்த குடும்பமே உன்னாலே தான் கெட்டது சொல்வார்கள். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன். என் பிரியமுள்ள சகோதரனே, சத்தியத்தை சொன்னதனாலே சொந்த குடும்பத்தில் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறாயா? பெற்ற தாயை உன்னை விட்டு தூரமாய் விலகி போகிற நிகழ்வா? தகப்பன் கூட புரிந்து கொள்ளாத நிலைமையா? அண்ணன் தம்பியாக உறவுகள் முடிகின்றனவா? அக்காள் தங்கை என்ற உறவுகள் முறிந்து விடுகிறதா? கொஞ்சம் யோசியுங்கள். நீ தேவனுடைய மனிதனாய் இருப்பதனாலே வருமானால் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தரே உதவி செய்வார். நீ கலங்க பண்ணுகிறவன். உடனே எலியா பயந்து நடுங்கி, அப்படியல்ல ராஜாவே, அப்படியல்ல என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறான் பாருங்கள். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளையை விட்டு, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினால், பாகால்களை பின்பற்றுகிற நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே, நீரும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலின் கலகக்காரர். எவ்வளவு தைரியமான வார்த்தைகள் பார்த்து. இதுபோல நம் வீட்டில் நாம் பேசக்கூடாது. ஆனால் தைரியம் வேண்டும். நெவர் காம்ப்ரமைஸ். யாருக்கு அடிபணிந்து விடாது. சத்தியம் உங்களிடத்தில் இருந்த தலையில் வந்து நெல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் எந்த மனிதருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். என் சகோதரனே, உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிற ஒரே காரணம் நீ தேவனது பிள்ளை என்பதனாலே உனக்கு நான் சொல்லுகிறேன், அந்த ஆயுதங்கள் வாய்க்காது போகும். நீ பத்திரமாக இருப்பாய். ஒருபோதும் நீ உனக்கு ஆபத்து நேரிடாது. உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எலியா தைரியமாக இருக்கிறான். இப்போது ஒரு ஒப்பந்தம். பதில் வர வேண்டும். இதுதான் ஆகாபுக்கு சொல்லுகிற காரியம். அதிக சமயம் இல்லை, சீக்கிரமாய் சொல்லுகிறேன். பதில் பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து பதில் வர வேண்டும். யார் பதில் கொண்டு வருகிறார்களோ அதுதான் மெய்யான தெய்வம். இப்போது என்ன பதில் என்றால், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரணும். அந்த அக்கினி இறங்கி வந்தால் ஏற்றுக்கொள்வேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு சேலஞ்ச் எடுக்க வேண்டும். இந்த நாட்களில் வானத்திலிருந்து அக்கினி, எழுத்தின்படி அக்கினி வர வேண்டும் என்றல்ல, வரவழைக்க முடிந்தால் வரவழையுங்கள், அதல்ல, பதில் வர வேண்டும். தேவ சமூகத்திலிருந்து பதில் வர வேண்டும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை ஜனங்கள் காண வேண்டும். பிரத்யட்சமாக வானத்திலிருந்து ஒரு பதில், ஆசீர்வாதம் வர வேண்டும். அதை சுற்றிலுமாயிருக்கிற ஜனங்கள் கண்டு, நீ ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் அங்கே உள்ள சேலஞ்ச். அருமையானவர்களே, இப்போது பாகால் வழிபாடு ஆரம்பித்து விட்டது. அவர்கள் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. சரணம் சரணம், பாகால் சரணம், அந்த சரணம், இந்த சரணம் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. மத்தியானம் 12 மணிக்கு உச்சக்கட்ட வேகத்தில் சத்தம் போட்டான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை 12 மணிக்கு தான் அவன் தெய்வம் வேலை செய்யும். ஒரு பதிலும் வரவில்லை. இப்போது யாருடைய டர்ன்?
எலியாவை நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை. வானத்திலிருந்து பதில் வர வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு மகத்தான பதில் வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கிட்ட வாருங்கள். ஏன் தூரமாக இருக்கிறீர்கள்? கிட்ட எலியா முதல் நான் வரையிலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், கிட்ட வாங்க அப்படின்னு. கிட்ட வாருங்கள். அருமையானவர்களே, பலிபீடத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், சிலுவை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். முதல் அழைப்பு சிலுவைக்கு சமீபமாய் வாருங்கள், பலிபீடத்துக்கு சமீபமாய் வாருங்கள், கிருபைக்கு சமீபமாய் வாருங்கள், தேவ அன்புக்கு சமீபமாய் வார். அப்படி சொல்லி இந்த பலிபீடத்தை ஜேசபெலும் ஆகாபும் தகர்த்து போட்டார்கள். பலிபீடம் தகர்க்கப்பட்டது. குடும்ப பலிபீடம், குடும்ப ஜெபம் வீட்டில் இல்லை. இப்போ குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்குதா? சில வீட்டில் குடும்ப ஜெபம் வைக்கும்போது தான் பையன் சொல்லுவான், இந்த ஒரு சீரியல் பார்த்துட்டு அப்புறம் இதுக்குன்னு சேர்த்து ஜெபம் பண்ணுவோம். அநேக வீட்டில் டிவிக்கள் குடும்ப ஜெபத்துக்கு தடையாக இருக்கின்றன. எத்தனையோ பிரச்சனைகள் தடை, தகர்க்கப்பட்டு கொண்டே போகிறார். குடும்ப பலிபீடம் தகர்க்கப்படுகிறார். சொந்த தேவனை ஆராய தியானிக்கிற பலிபீடம் உடைபட்டு போயிட்டு, காலையில் எழுந்து கர்த்தரை தேடுவதற்கிற பலிபீடங்கள் எல்லாம் இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அதை சரி பண்ணுகிறான். பாருங்கள், வாசியுங்கள் 31ஆம் வசனம். சரி, போதும். பலிபீடத்தை கட்டுகிறான். இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்திருக்கிறது. கவனியுங்கள், இஸ்ரவேல் தேசம் 2ஆக. 10 கோத்திரங்கள் உள்ளது இஸ்ரவேல், மீதி 2 கோத்திரம் உள்ளது யூதா நாடு. யூதா இஸ்ரவேல். யூதா தேசத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே பசியும் தாகமும் வறட்சி. இப்போது பலிபீடத்தை செப்பனிட்டு ஒவ்வொரு கல்லாய் வைக்கிறான். 10ஆவது கல்லை வைத்த உடனே எலியா எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே இருப்பது எத்தனை கோத்திரம் தான்? 10. ஆனால் எத்தனை வைக்கிறான் அவன்? 12. என்ன அர்த்தம்? நீங்கள் பிரித்து கொண்டதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். என் கர்த்தர் வைத்தது ஒரே தேசம், இஸ்ரவேல் தேசம். உங்கள் பிரிவுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் தான் பிரித்து கொண்டீர்கள். தென்னிந்திய சபை, தென்னிந்திய தேவ சங்க சபை, தி பெந்தகோஸ்தே சபை. எனக்கு ஒரே சபை, என்னுடைய சபை. நான் இந்த பிரிவினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவன் அல்ல. கர்த்தர் பிரிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளுடைய மந்தை என்றே கர்த்தர் அழைப்பார். இங்கே மனிதன் ஏற்படுத்திய பிரிவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து. சரி, இப்போது பரத்திலிருந்து என்ன நீங்கள் செய்த ஏற்பாடுகளை எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உதாரணம் பாருங்கள், ஆபிரகாம் யாரை சேர்த்து கொண்டார்? யாரை சேர்த்து கொண்டார்? ஆகாரை. ஆகார் அழுது கொண்டே போகிறாள். கர்த்தர் வருகிறார். ஆபிரகாமுடைய மனைவியே ஏன் அழுகிறாய் என்று கேட்டாரா? சாராளின் அடிமை பெண்ணே ஏன் அழுகிறாய்? கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஆபிரகாமுடைய மறுமனை என்று அங்கீகரிக்கவில்லை. நாம் செய்கிற உடன்படிக்கையெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய நோக்கத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நடக்கிற திருமணங்கள் தான் திருமணமே தவிர மன இஷ்டம் போல நடப்பதெல்லாம் திருமணம் ஆகாது. ஆகவே இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் எச்சரிக்கையாக தங்கள் வாழ்க்கையை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், இப்போ வானத்திலிருந்து என்ன வரணும்? அக்கினி.
இவன் என்ன செய்தான் தெரியுமா? வாசிங்க. அந்த வசனம் என்ன செய்தான் பாருங்கள். 34 வசனம். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும். இப்போது 4 குடம் தண்ணீர் ஊற்றி எல்லாம் நனைத்து விட்டார். இந்த தண்ணீர் ஓடுகிறது. வர வேண்டியது எது? ஆக்கினி. ஊற்றப்பட்டது தண்ணீர். நேர் எதிரடையாக செய்தார். ஏன் தெரியுமா? உலக பிரகாரமாக எனக்கு அக்கினி வரக்கூடாது. பரத்திலிருந்து தான் அக்கினி வர வேண்டும். உலக வழிகளை அடைக்க வேண்டும். நீங்களும் கதவடைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்கள். உலக வழிகளை அடைத்து விடுங்கள். உலக நம்பிக்கைகளை விட்டு விடுங்கள். மாம்சீகமான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தரை நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உலக வழிகள் வேண்டாம். உலக வழிகள் சாப்பிட வேண்டாம், அதெல்லாம் சொல்லவில்லை. உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது பாருங்கள். நீங்கள் உலகத்தை மீது நம்பிக்கை வைத்து செயலாற்றாதீர்கள். மாம்சத்தை மீது நம்பிக்கை வைத்து செயலாற்றாதீர்கள். அவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டால் வானத்திலிருந்து தண்ணீர், வானத்திலிருந்து அக்கினி வரும். நான் முடிக்கப் போகிறேன். இந்த குறிப்பை நீங்கள் கவனியுங்கள். எலியா தண்ணீரை ஊற்றி அப்படி இருக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி வரவில்லை. ஜெபம் பண்ணவும் இல்லை. மிக அமைதியாக இருக்கிறான். ஆகா பார்க்கிறான். எலியாவுக்கு முடியவில்லை. எலியாவினாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. நெருப்பு வரும் என்றால் பைத்தியக்காரனை போல எதை ஊற்றி வைக்கிறான்? தண்ணீரை ஊற்றி வைக்கிறான். இவனாலே ஒன்று செய்ய முடியாது. 7000 ஆத்துமாக்கள் திக் திக்கென்று நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. அது யார்? பாகாலுக்கு முழங்காலை தாழ்த்தாத 7000 பேர் இருக்கிறார்கள் ரகசியமாக. அந்த 7000 பேரும் இப்போது இந்த கூட்டத்தின் மறைவாக இருக்க சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் அங்கே அப்படி இருக்கிறார். உள்ளம் பதைபதைக்கிறது. எலியா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வராவிட்டால் இந்த பாகாலை வழிபாடு என்று ஆகாப் சொல்லும்போது நான் எதிர்த்து நின்றால் அது என் வாழ்க்கையின் கடைசி நாளாய் போய்விடுமே. அவர்களும் பயந்து பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு பகுதி பயந்து பார்க்கிறார். ஒரு கூட்டம் வெறி பிடித்து நிற்கிறது. ஆகாப் எலியா வானத்தை நோக்கி பார்க்கிற முக்கியமான ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறான். அவன் எதற்காக காத்திருக்கிறான் ஆகாபுக்கு விளங்கவில்லை. கூடியிருக்கிறவளுக்கு விளங்கவில்லை. திடீரென்று பார்க்கிறான். சூரியன் அஸ்தமித்தது. எலியா வாயிலே வார்த்தைகள் புறப்பட்டன. வாசியங்கள் 36 வசனம். அந்திப்பலி செலுத்தும் சாயங்கால வேளை, அந்தி பலி செலுத்துகிற வேளை, இப்பொழுது என் தேவன் கிரியை செய்வார் என்ற வேளைக்கு காத்திருந்தான். தன்னையே பலியாக அவன் செலுத்துகிறான். ஆகாபு என்னை மரண தண்டனைக்கு உள்ளாக்கினாலும் சரி, நான் என் தேவனை நம்பி இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். பாகால் தெய்வத்துக்கு முன்பு ஜீவன் உள்ள தேவனை உயர்த்தப் போகிறேன் என்று அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே தன்னையே பலியாக செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுத்தான். அதை நான் வாசிக்கிறேன். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. Someone please read from English Bible. Someone please read from the English Bible. Prophet Elijah is God of Abraham, God of Isaac, God of Israel. எந்த பேர் இல்லை. யாக்கோபு ஜேக்கப் பேர் இல்லை. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இருக்குது, யாக்கோபு என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதத்தில் இல்லை. ஐ ப்ரிஃபர் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்.
அங்கு யாக்கோபு என்ற பெயரை ஏன் விட்டான் என்றால், அந்த எத்தன் என்ற நிலைமையில் இப்போது நான் வரவில்லை. இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? இளவரசன் என்ற நிலைமையில் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறேன். அவன் எத்தனாக ஒரு பெயர் தாங்கி இருந்தானே, அந்த பெயரில் அல்ல. நீர் அவனை இளவரசனாக மாற்றி இஸ்ரவேல் என்று அழைத்தேரே, அந்த புதிய ஆசீர்வாதத்தோடு உம்மை நோக்கி வருகிறேன். பழைய பாவ கரையில் அல்ல, பரிசுத்தமாக்கி என்னை நீர் இளவரசனாக மாற்றினீரே, அந்த நிலைமையில் கூப்பிடுகிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவனே. ஆகவே அவன் தன்னுடைய பாவ கரைகள் நீங்கினவனாய் எலியா நிற்கிறான். அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஜனங்கள் எல்லாருமே, 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம். ஜனங்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். இஸ்ரவேல் தேசம் எழும்பி நின்றது. அந்த தேசத்தின் தேவனாகிய கர்த்தர் மிக உயர்ந்து காணப்படுகிறார் உலக வரலாற்றிலே. காரணம், தன் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்தி பிடித்தார்கள். இந்த வேலூர் பட்டணத்திலே தேவனுடைய நாமம் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும். உங்கள் தெருக்களிலே அவருடைய நாமம் ஒலிக்க வேண்டும். வேலூர் பட்டணம் தேவ மகிமையை காண வேண்டும். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று ஊரெங்கும் அறிக்கை பண்ண வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று முடிக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றி. எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியுமா? பாகாலின் தீர்க்கதரிசிகள் முடியாது, எங்களாலே முடியாது. பாகாலால் கொண்டு வர முடியுமா? முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். வானத்திலிருந்து பதிலை பாகால் கொண்டு வர முடியாது. விக்கிரகத்தினாலே எதுவுமே செய்ய முடியாது. இஸ்ரவேல் தேசம் மாத்திரமல்ல, இந்த இந்திய மண்ணிலும் இங்குள்ள சிற்பங்கள், இங்குள்ள சித்திரங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்தியாவுக்கு பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த உன்னதமான நாமத்துக்காக கரம் உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே தேவன். இவராலே எல்லாம் கூட. வேலூர் பட்டணத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையினால் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலமும் உனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார்.
தேவ பிள்ளையை சற்று கவனி. ஆராதனை முடிவதற்கு முன்பு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். பல விண்ணப்பங்கள் உன் இதயத்தில் இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் முக்கியமான ஒன்று இருக்கிறது. என்னுடைய மகளுடைய திருமணம் எப்போது நடக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி உன் இதயத்தில். எனக்கு ஒரு குழந்தையை நீ எப்போது கட்டளையிடுவேன்? என்னுடைய திருமணம் எப்பொழுது நடக்கும்? எனக்கு வேலை எப்போது கிடைக்கும்? இந்த வேலை உயர்வு எப்போது வரும்? நான் எண்ணி இருக்கிற இந்த காரியம் எப்போது எனக்கு நிறைவேறும்? பல கேள்வியில் இருக்கின்றன. விசுவாசத்தோடு நீ பாடு. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. உமது கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் முடித்து தருவேன். வெற்றியோடு இந்த சபைக்குள் நுழைவேன். நான் வெற்றியோடு வருவேன், சமாதானத்தோடு வருவேன். நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு நாம் இதை பாடுவோம். எனக்கு குறித்து நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. பாடுவோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாகவே. உண்மையாகவே ஆண்டவரே, எல்லாம் உம்மால் ஆகும் என்கிறதை இந்த நாளிலே கர்த்தாவை உறுதிபட எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று உமது வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தினதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உலகத்தோடு கர்த்தாவே நாங்கள் சம்பந்தம் கலந்து ஒப்புரவாகாதபடிக்கு உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்தினபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி உம்மிடத்திலிருந்து மாத்திரம் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே எங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தாவே இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மாத்திரமல்ல, உமது வார்த்தைகளை பெற்றிருக்கிற நாங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கும்படி, கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான சாட்சிகளாய் கர்த்தாவே நாங்கள் சவால் விட்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களால் முடியாத எந்த காரியமும், எங்களால் செய்யக்கூடாத எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்காக செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சூழ்நிலையிலும் வசனத்தை தைரியமாய் கொண்டு வந்த அருமையான போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நிரப்பி வசனம் முழுவதையும் கர்த்தா பேச பலன் கொடுத்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமது வார்த்தையை பெற்ற நாங்கள் எலியாவை போல தைரியம் உள்ளவர்களாய் சாட்சியின் பாத்திரங்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதால் சமாதானமாய் போங்கள். உங்கள் நம்பிக்கையை கட்ட வர்த்திக்க பண்ணுவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே, எல்லாம் கூடும் அவராலே கூடும்.